ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்று நம்ம வீடியோ டெய்லி போடுறோன்னு சொன்ன வீடியோ வந்து நேற்று அப்டேட் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து விஷஸ் பண்ணிக்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 13th மே 13th தேர்ஸ்டே. அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண எல்லாருக்கும் என்னோடய சார்பாக ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நல்ல ஃபங்க்ஷனாலும் என்ன இது நேற்று பண்ணியிருந்தாலும் என்னோடய பிலேட்டட் விஷஸ் எல்லாருக்குமே. ஓகேங்களா? நீங்கள் எப்போவும் லைஃப்பில் எல்லோரும் நல்லா இருக்கணும், மேலே மேலே உயரணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட இந்த வீடியோ போடும்போது வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நேற்று ஏன் போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். பேங்க் போயிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் அதை சொன்னால் நகை வைக்க போயிருந்தோம். அப்போ வந்துட்டு அந்த காசு வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக திரும்பவும் நேற்று போயிட்டோம். திருப்பி போயிட்டு அது என்னென்னு பார்க்கறதுக்காக போனோம். அடகு வச்சோம்ல, அந்த காசு வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன் பிடிச்சாங்கன்னா, அது வந்து நாங்கள் வச்ச அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நகை டியூ ஆகிருக்குள்ள இருக்குது, அதனால பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக அவர் கூப்பிட்டுருந்தார். என்ன ரீசன் கேட்கும்போது கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் திருப்பி நேற்று வட்டியை கட்டிட்டு மறுபடியும் வச்சு வாங்கிட்டு வந்தோம். நேற்று அது தொடர்ந்து நம்ம 4 நாளாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாளாக நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் வெயில், பயங்கர வெயிலுங்க. முடியவே இல்லை. நேற்று வடன்னு அப்படி நடுக்க ஆரம்பிச்சிருச்சு கையெல்லாம். சமைக்கவும் இல்லை. நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு கடையில் சாப்பிட்டோம். மாமா மட்டும்தான் இருந்தாங்க. அத்தை இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்ததுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். என்னமோ பண்ணிச்சு உடம்பு, என்ன பண்ணுதுன்னே தெரில, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்சு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி நைட்டுக்கு பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாவு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு போனோம். அதை வந்து அரைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு நேற்று. அதனால தான் வீடியோ போட முடியல. ரீசன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வெளியே நான் போடல. என்னை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு, என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் டெய்லி உள்ளதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலாம் தள்ளி விட்டு போங்க. இப்போ கூட முந்தா நாள் கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது ரொம்ப முக்கியமாக அப்படின்ட்டு. உங்களுக்காக நான் போடலை இதை. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 31th மே 31 இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய ஹாப்பி பர்த்டே. நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களோட லைஃப்பில் மேலே நீங்கள் உயரணும். கண்டிப்பாக நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் மெயினாக உள்ளவங்களுக்கு யாராவது பர்த்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நேம் வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் இருந்தால் கூட சென்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் போட்டு நேமை சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காலைல எழுந்திரிச்சோன்னே வீடியோ போட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து வேலை இருக்கும், அப்படியே டைம் ஓடிடும். அதனால தான் காலையிலே வீடியோ போட்டுருக்கோம். அடுத்தடுத்து வீடியோ போடலாம். ஏன்னா ஒரு 2 நாள் தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகணும். அப்புறம் வந்துட்டு திரும்ப சென்னை கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா? அடுத்த வாரம் சென்னைக்கு ஓடிடுவோம். சென்னை போயிட்டா என்ன, நமக்கு ரொட்டீன் லைஃப் தான். ஒரே சவுண்டாக இருக்குது. நான் கொஞ்சம் நாளைக்கு வச்சு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. டாட்டா.